பிரெட் மசாலா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலாம். இப்போ இந்த மசாலா பிரெட் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் க்ரீன் பீஸு இல்லை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துட்டு மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் கீ இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலையும் சேர்த்துட்டு இது மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி.